செய்க, தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ், நான் உங்கள் டோப். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மங்கா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டேண்டடான் மங்காவோட சாப்டர் 223. இந்த சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருக்க சாப்டர்ஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டேண்டடான் மங்காவோட பிளேலிஸ்ட் இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கௌக்கியோட பவர்ஸும் ரின்னோட பவர்ஸும் ஒன்னா அடைஞ்சதுல சோலோ ஐடலா இருந்த ரின் கௌக்கிய கூட சேர்த்து ஐடல் குரூப்பா மாறி 2 பேரும் புது அவுட்ஃபிட்ஸோட அவங்கள சூழ்ந்த நெருப்பை எதிர்க்க ஃபயர் பீட்டில்ஸை படை தளபதியா வச்சு பின்னாடியே மற்ற புழு பூச்சிங்களையும் பம்கின் ப்ரொஃபஸரை நோக்கி அனுப்பி கூடவே அவனோட சைடு கிராவிட்டியையும் மேனிபுலேட் பண்றாங்க. அதுக்கு பம்கின் ப்ரொஃபஸரோ அவனை நோக்கி வர பூச்சிங்களுக்கு கவுண்டரா அவனோட குண்டை போட்டாலும் கிராவிட்டி மேனிபுலேஷனால அந்தர் பல்ட்டில அடிச்சு எப்படியோ தலையில இருக்க தொப்பி விழாம லேண்ட் ஆக்கிடுறான். மறுபிறவி எடுத்த ஐடல் குரூப் அவங்களோட புது அவுட்ஃபிட்ஸ்ல பங்கமா இருக்க தன்னோட அவுட்ஃபிட்ல ஏதோ மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறத உணர்ற ரின்னோ, என்ன வாய்ப்பே இல்லை, என்னோட காஸ்டியூம் மறுபடியும் மாறிடுச்சான்னு வெக்கப்பட்டுட்டே கத்த, அதே தீம்க்கு மாற்றப்பட்ட அவ கையில மைக்கா இருக்க மாயோ, ஆமா இப்போ உன்னோட ஐடல் பவர் இன்க்ரீஸ் ஆகி இருக்குன்னு எக்ஸைட்டடா சொல்லுது. அப்போ பியானோ பிளே பண்ணிட்டு இருந்த கௌக்கியோ அவளோட அப்பியரன்ஸ்ல சேஞ்ச் இருக்கிறத பார்த்து என்னோட ட்ரெஸ்ஸும் மாறிடுச்சான்னு ஷாக்காரா. ஆனா பாஸ்டரை ரீகெயின் பண்ண பம்கின் ப்ரொஃபஸரோ இவங்க பேசிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் டைம் கொடுக்காம பட்டுன்னு அடுத்த குண்டை போட்டு நெருப்பு அவங்க பக்கம் அனுப்ப, அதுக்கு புதுசா பவர் கிடைச்சாலும் காஸ்டியூம் சேஞ்ச்னால இன்னும் மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ்ல இருக்கிற இன்னும் கொஞ்சம் இரியான்னு அவங்கள நோக்கி வர அபாய நெருப்பை பார்த்து கத்த, அந்த நெருப்பை ரினன் கௌக்கிய சூழ விடாம பூச்சிங்கெல்லாம் அவங்கள வந்து ஷீல்டு பண்ணுதுங்க. அதை கவனிச்சு சான்ஸ் இருக்கிறத பார்த்த மாயோ, அடியே ரின் என்ன பண்ற, நீ மட்டும் இப்போ உயிரை கொடுத்து பாடலனா நம்ம உயிர் போயிடும்னு சொல்லுது. ஆனா ரின்னோ மாய் கத்திட்டு இருக்கிறதெல்லாம் பெருசா பொருட்படுத்தாம, யுகிஷிரோ என்னோட இந்த காஸ்டியூம் பார்க்க வியர்டா இருக்குன்னு ஒரு பயத்தோடயே கௌக்கி கிட்ட கேட்க, அதுக்கு கௌக்கியோ இல்ல இது செமையா இருக்கு, நீ பார்க்கவே ரொம்ப கூலா இருக்குன்னு சொல்ல, அதை கேட்டதும் அப்படியா நான் பார்க்க கூலா தெரியுறேனா, இதை பார்க்க இப்போ எனக்கு ஒரு கண்ணாடி இருந்தா நல்லா இருக்குமேன்னு ரின்னோ சந்தோஷத்துல மைண்ட் வாஷ்னு நினைச்சு வெளியில சொல்லிடுறா. அவளை ரியாலிட்டிக்கு கொண்டு வர மாயோ அடியே ரின்னு ஒரு பக்கம் கத்த, திரும்ப பியானோவை பிளே பண்ண உட்காந்து கௌக்கியோ சவாக்கி வா ஆரம்பிக்கலான்னு கியூ கொடுத்து ரத்தத்தை கொதிக்க வைக்கிற மாதிரி கௌக்கி பியானோவை வாசிக்க, ரின்னோ அந்த டியூனுக்கு உசுர எடுக்கிற மாதிரி பாட்டை பாடுறா. இந்த இசை மழையில தாக்கப்பட்ட பம்கின் ப்ரொஃபஸரோ அந்த ஃப்ளோரோட கார்ட் ரேல்ஸை உடைச்சிட்டு மேல பறந்து போறான். மேல போனவனும் பொத்துன்னு வந்து கீழே விழ, உடனே அவனை சுத்தி பூச்சிங்களா வந்து அவன் மேல ஏற ஆரம்பிக்குதுங்க. அதை பார்த்து அதுங்களை காலி பண்ண அவனோட கையை சொடக்கி அவனை சுத்தி இருக்க புழு பூச்சிங்க எல்லாத்தையும் நெருப்புனால போஸ்பமாக்குறான். தன்னோட பூச்சிங்களை எரிச்சு சாம்பலாக்குறத பார்த்து வெறியர்னு கௌக்கியோ, உன்னால நெருப்பை உருவாக்க முடியாத அளவுக்கு நீ பூச்சிங்களை சாப்பிடுறியான்னு தன்னோட இசையை இன்னும் மெருகேத்துறா. உடனே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பூச்சிங்க புழுங்க பம்கின் ப்ரொஃபஸரை மொத்தமா சூழ்ந்து அவனை மண்டி போட வச்சு தரையோட படுக்க வைக்குதுங்க. அத மேல் ஃப்ளோர்ல இருந்து தங்களோட இசை மழைக்கு கொஞ்சம் பிரேக் விட்ட ரின் அண்ட் கௌக்கியோ மூச்சு வாங்கிட்டே பார்க்க, நம்ம அவனை பீட் பண்ணிட்டோமான்னு ரின்னோ கேட்டு கீழே பம்கின் ப்ரொஃபஸரை அலை மேல அலையா பூச்சிங்க சூழ, ஆனா அவனை நம்ம பறக்க விட்டுட்டோன்னு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நினைச்சு நம்ப முடியாம சொல்றா. அப்போ திடீர்னு பம்கின் ப்ரொஃபஸரை சூழ்ந்திருந்த பூச்சிங்களை தண்ணி வந்து முழுக வைக்க, கோஜோவோட பெரியப்பா அவனை சுத்தி தண்ணினால ஆன ஒரு பேரியரோட தன்னோட காம்ரேடுக்கு அசிஸ்டிவ் வரான். மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு தன்னை பூச்சிங்க சூழ்ந்ததுனால பம்கின் ப்ரொஃபஸரோ பெருமூச்சா மூச்சு வாங்கிட்டு இருக்க, அவன் பக்கத்துல அவனை ரெஸ்கியூ பண்ண வந்த கோஜோவோட பெரியப்பாவோ, ஆ என்ன ஒரு ஆனந்தம், இவ்வளவு சக்தியோட கூட மயக்கிற பெண்களை நேர்ல பாக்குறது எனக்கு ஒரே உற்சாகமா இருக்குன்னு எக்ஸைட் ஆகி அவனோட தண்ணி பேரியரோட ரின்னன் கௌக்கிய நெருங்க பாக்குறான். ஆனா ஓ இவளோட பவர்னால என்னால இதுக்கு மேல அவகிட்ட போக முடியலன்னு ஓரளவுக்கு மேல முன்னேற முடியாம நிக்கிறான். இப்பதான் இந்த 3 பேரும் யாருன்னு நமக்கு தெரிய வருது. இவங்க தான் கமிகோ சிட்டில நடந்த பேட்டிலுக்கு அப்புறம் காயப்பட்ட செய்கோ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தப்போ பத்தி சொன்ன கார்ப்பரேட் திமிங்கலங்களான த பிளாக் பலாடன்ஸ். பம்கின் ப்ரொஃபஸரோட உண்மையான பேரு ஜாக் விஸ், கோஜோ பெரியப்போட உண்மையான பேரு வகாப்பா. கடைசியா யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு ஃபுல்லி கவர்டா இருக்கிறவன் தான் இவங்களோட லீடர் ரெட் பேரன். தன்னை யாருமே கண்டுபிடிக்க கூடாதுன்னு ஃபுல்லி கவர்டா இருக்க ரெட் பேரன் எங்க இருந்தோ கிரவுண்ட் ஃப்ளோர்ல தலையில இருந்து கீழே விழுந்த தொப்பிய திரும்ப மாட்டுற ஜாக் விஸ்ப் கிட்ட, ஜாக் விஸ்ப் அங்க உன்னோட நெருப்ப வர வைன்னு பின்னாடி கை காட்டுறான். அப்போ முன்னேற முடியாம நிக்கிற வகாப்பாவோ ரெட் பேரன் இவ கிராவிட்டிய மேனிபுலேட் பண்றான்னு சொல்ல, ரெட் பேரன் அவங்கிட்ட
பக்காப்பா சண்டை போடும்போது ஒரு போராளி எப்பவுமே அவனை சுத்தி இருக்க நிலப்பரப்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பான்னு அவங்கள சுத்தி இருக்கிறத பார்த்து சொல்ல, மேல் ஃப்ளோர்ல பியானோ வாசிச்சிட்டு இருந்த கோகியோ அவங்க திரும்ப வருவாங்கன்னு நீ நினைக்கிறியான்னு ரின் கூட வந்து கீழே என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்க, ரின்னும் அவங்க அப்படியே போயிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி கீழே பூச்சிங்கனால அடக்கப்பட்ட ஜாக் வெஸ்போ அதுங்களோட பிடியில இருந்து எஸ்கேப் ஆகி எதையும் நெருப்ப வச்சு பத்த வச்சுட்டு இருக்கிறத பார்த்து, என்ன அவங்க எதையோ தீக்கு இரையாக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்றாங்க அவங்கன்னு குழப்பத்துல பார்த்துட்டு இருக்க, அவளுக்கு ஷாக்கிங்கா அவளை நோக்கி காத்தடிக்குது. தன்னை நோக்கி வீசுற காத்த பார்த்து என்ன பண்றதுன்னு ரின் யோசிச்சு ரியாக்ட் பண்றதுக்குள்ள அந்த காத்துல ஸ்மோக்கா மாதிரி கீழே இருந்து மேல வந்த ரெட் பேரன் என்று அழைக்கப்படுற எண்ணெய் தான் ரின்ன பிடிச்சிடுறான். ஒரு கையில ஹெட்லாக் போட்டு இன்னொரு கையில ரின்ன பாட விடாம அவளோட பாய் அடைச்சு, உன்னால கிராவிட்டியே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சாலும் காத்தோட காத்தா வர ஸ்மோக் கிட்ட இருந்து உன்னால உன்னை காப்பாத்திக்க முடியுமா என்னன்னு எண்ணரா அவளை பார்த்து கேக்குறான். ரின்னோட கையில மைக்கா இருக்க மாயோ, எதுக்கு இப்படி பண்ற, ரின் மேல இருந்து உன் கையை ஏடுன்னு எண்ணராவை கத்திட்டு இருக்க, ரின் பக்கத்துல நின்னுட்டு இருந்த கோக்கியோ மாட்டிக்கிட்ட ரின்னை எதுவும் பண்ண முடியாம பார்த்துட்டு இருக்க, பட்டுன்னு ரின்ன மடக்கி பிடிச்சிட்டு இருந்த எண்ணராவோட இடத்துல பக்காப்பா வந்து ரின்ன மூச்சு விட முடியாத மாதிரி அவளை தண்ணிக்குள்ள வச்சு முழுகடிக்கிறான். வாட்டர் ஜெயில்ல ரின்னோ தவிச்சிட்டு இருக்க இன்னொரு பக்கம் கோவுக்கிய ஒருத்தா லாக் பண்றான். கோவுக்கிய லாக் பண்ண ஜாக் விஸ்போ அவனோட கைய வச்சு ஒரு சொடக்க போட கோவுக்கியோட காஸ்டியூம் பொஸ்பமா போய் அவ திரும்ப அவளோட நார்மல் ஃபார்முக்கு மாற, அவங்க முன்னாடி வந்த எண்ணராவோ கோவுக்கிய பார்த்து நாங்க முதல்ல உன்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறோம்னு சொல்றான். அதை கேட்டு ஒன்னும் பண்ண முடியாத கோவுக்கிக்கோ பயம் அதிகமாகிட்டே இருக்க, இங்கேயே சாகாம இருக்கணும்னா தயவு செஞ்சு உன்னோட தோல்வியை ஒத்துக்கோன்னு எண்ணரா அவகிட்ட சொல்ல, நான் ஒத்துக்கிறேன், உனக்கு எவ்வளவு வேணுமோ நான் ஒத்துக்கிறேன், தயவு செஞ்சு அவளை மட்டும் கொன்னுடாதீங்கன்னு ரின்ன பார்த்து சொல்ல, ரின்ன வாட்டர் ஜெயில வச்சிருக்க வக்காப்பாவோ ரின் கிட்ட, இது இவ்வளவு ஈஸியா முடிஞ்சிடுச்சே, கடைசியில நீ ஒரு அடியாள அளவுக்கு கூட இல்லைன்னு சொல்ல, கோவுக்கிய லாக் பண்ணியிருக்க ஜாக் விஸ்போ ஏதோ டேஸ்ட் பார்க்க போற மாதிரி அவனோட நாக்க நீட்டி அதுல இருந்து கொசுக்கா நைஃபை எடுத்து கோவுக்கியோட கையில அதை வச்சு கீறுறான். நீங்க சாப்டர் 211 பார்த்து இருந்தீங்கன்னா, என்னரா அவனோட தலைவனான கவுண்ட் செயின்ட் ஜெர்மியன் கிட்ட அவனுக்கு வழங்கப்பட்டிருந்த எல்லா கொசுக்கா நைஃப்ஸையும் திரும்ப கொடுத்திருக்க, கூடவே கவுண்டோ நம்ம பசங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் பண்ணியிருப்பான். ஆனா இப்போ என்னரா அதை மீறிட்டான். அவனுக்கு கவுண்டிங்க வந்து தண்டனை கொடுப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவை நீங்க இது வரைக்கும் பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. வீடியோவை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட மெம்பர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இருந்து சாதிக்க நிறைய விஷயம் இருக்கும்போது இறந்து முடிக்க நினைக்காதீங்க.